ராம் சினிமாஸ் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்குறதுக்கு வித் நம்ம ஃபேமிலியோட. டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே இங்கே இருக்காங்க. நம்ம டைரக்டர், நம்ம ப்ரொடியூசர் மகேஷ், அபி, கமலேஷ், வா கமலேஷ், மிதுன், யோகலக்ஷ்மி. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஐ திங்க் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ ஸ்ரீலங்கா தமிழில் கதைக்கிறேன். ஓம். ஸோ இதெல்லாம் நம்ம டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பேசணும். ஸோ இதெல்லாம் ரிசர்ச் ஒர்க் தான். ஐ திங்க் டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் காஸ்டிங் பெரிய ஸ்ட்ரென்த்து. அண்ட் ஆல்ரெடி நம்ம எம்ஆர்பி அண்ட் $1 million வந்து 2 படம் ஆல்ரெடி நல்ல படம் வந்திருக்கு. சூப்பர் ஹிட் படம் அது லவர் அண்ட் குட் நைட். அண்ட் இது வந்து 3வது படம், அதுவும் வந்து சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்னா. அண்ட் இது வந்து ஐ திங்க் ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகிற ஒரு படம், ஒரு ஹியூமனிட்டிக்கான பண்ண ஒரு படமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் வந்து ஐ திங்க் வெரி சின்ன வயசில் இந்த மாதிரி தாட்டோட இந்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட மாதிரி படத்துக்கு வந்து. ஸோ ஐ ஃபீல் தட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன், ஜஸ்ட் 24-25 years old. ஸோ தேங்க்யூ. அபிக்கு தான் சொன்னோம். ஆமா, ரொம்ப ரேர். இல்ல, அந்த காலம் வேற. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஜென்ரேஷன். இது அப்போ எல்லாம் ரொம்ப பேஷன்ஸா இருப்பாங்க, பொறுமை. ஸோ இப்போ எல்லாம் டைமே இல்லை. டெக்னாலஜி வந்து வேற லெவலுக்கு போயிருக்கு. நம்ம ஃபோன் வந்து ஓவர்டேக் பண்ணுச்சு நம்ம லைஃபை. இன்னொன்று இருக்கா அதில்? இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடி வந்து மல்டிப்ளெக்ஸஸ் அப்படிங்கிற கல்ச்சரே கிடையாது. ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேட்டர் 2 தேட்டர்னு இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல வந்து 7 ஷோ 8 ஷோ 10 ஷோ வரைக்கும் போடுறாங்க. தேட்டர்ஸாக இருக்கு. அப்போ அவ்வளோ ஜம்ப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே நாளில் பார்த்து முடிச்சிடுறாங்க இல்லையா? முன்னாடி அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இல்லை. இன்னைக்கு ப்ளஸ் தாங்க, வீக்கெல்லாம் இல்லை டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது அந்த அவ்வளோ டேஸ் ரன் பண்ணி கிடைக்கிற கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு ஏர்லியராகவே எடுக்கிறோம். மோரோவர் இப்போ ரொம்ப ஈஸியாக எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகிடுது. சரி, ஒரு 50 பேர் பார்க்குற இடத்துல வந்து ஒரு 300 பேர் பார்த்துட்டு அதை இன்னும் ஒரு 300 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விதமாக இருக்கு இல்லையா? ஒரு 50 பேர் பார்த்துட்டு 50 பேர்கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு 250-300 பேர் பார்த்துட்டு அதை இன்னும் கன்வே பண்ணுறதுக்கு நல்ல கல்ச்சர் தான். அதாவது திருட்டி அது ஒண்ணுமே பண்ண முடியாது. திருட்டு சைடு படம் நல்லா இருந்தா பிளஸ் ஆயிருக்கு. ஓடிடி என்னதான் இருந்தாலுமே ஒரு நல்ல சினிமா வந்து மக்கள் வந்து தியேட்டர்ல தான் வந்து பார்ப்பாங்க. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 15 நாள் கழிச்சு ஓடிடியில வரப்போது நம்ம பாத்துக்கலாம்னு எந்த ஃபேமிலியுமே விடலையா? எல்லாருமே அது ஸ்ட்ராங்கா தியேட்டர் கண்டென்ட்டான ஒரு விஷயம் தான். பட் அதை தாண்டி மக்கள் வராங்க இல்லையா? அதை தாண்டி அது ஒரு ரீசன் இருக்கலாம். ஓடிடி வந்து 28 டேஸ்ல 31 டேஸ்ல அவங்க போடுறாங்க இல்லையா? அது ஒரு ரீசன். பட் எதுங்க கட்டணம் அதிகம் கிடையாது. இல்லைங்க, கட்டணம் இல்லை, தியேட்டர் பேசும். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். கர்நாடகாவில் வந்து ரேட் ஃபிக்ஸிங் கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸில் நம்ம இதில் வந்து ஓரளவு எல்லாமே ரேட்டு ஃபிக்ஸட் ரேட் தான். அதனால ஒன்றும் பாதிப்பு. எடுக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பைரசியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை மீறி வரக்கூடியதை தவிர்க்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.